அரிசல் முனியை விட்டுட்டு தனுஷ்கோடிக்கு வந்த எனக்கு பல விஷயங்கள் ஆச்சரியமாகவும் அழகாகவும் தான் தெரிஞ்சதுன்னு சொல்லணும். தனுஷ்கோடியின் கடை வீதிகளுக்கு நடுவில் இந்த வழியாக தான் பழைய பில்டிங்களை பார்க்க செல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்புக்குறி போட்டு ஒரு போர்டு இருந்தது. அதை பார்த்து உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி மெதுவாக உள்ளே நடந்தேன். உள்ளே போனோன்னவே இடிந்த கட்டிடங்களை பார்த்தேன். அப்படின்னா இந்த சிட்டி எவ்வளோ தூரத்துக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு தெரியல. ஏன்னா நான் ரோட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தான் உள்ளே போயிருக்கேன். கடல் எங்கேயோ இருக்குது. அப்படின்னா அந்த கடல் எவ்வளோ தூரம் உள்வாங்கி மேலே வந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்தது. அங்கே பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இடிஞ்சு கிடந்துச்சு. அந்த காலத்தில் 1964க்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு போர்ட்டாக இருக்கும்னா அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். இது சுண்ணாம்பு கற்களால் ஆன கட்டிடங்களையும் கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சின்ன கோவில் இடிஞ்சிருந்தது. அது பார்க்க சிவலிங்கம் மாதிரியே இருக்குது. எனக்கு மட்டும்தான் தோணுதா இல்லை உங்களுக்கு பார்த்தாலும் அப்படி தான் தெரியுதாங்கிறத சொல்லுங்கள். அந்த சிவலிங்கத்துக்குள்ளே வந்து என்ன மாதிரியே நிறைய பேர் தோணிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அங்கே லிங்கம்லாம் வரைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னமோ ட்ராயிங்ஸ் இருந்தது. பட் இது எனக்கு கொஞ்சம் வந்த உடனே உள்ளே பார்த்ததே ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருந்துச்சு. நிறைய செங்கல்கள் அங்கும் இங்குமா நிறைய செதறி கிடந்துச்சு. கீழே இந்த மாதிரி பீச்சுக்கு வந்தாலே நான் ஏதாவது சங்கு இருக்கான்னு தான் தேடுவேன். எனக்கு ஒரு உடஞ்ச சங்கு கிடச்சிது. அது இல்லாமல் இன்னும் நிறையெல்லாம் கிடச்சிது. அதோட சேர்த்து ஒரு ப்ளூ கலர் இது கிடச்சிது. இது யாராவது வந்து கொண்டு வந்து போட்டாங்களா இல்லை இங்கேயே வந்ததாங்களா எனக்கு தெரியல. நிறைய பில்டிங்கில் இருந்தது. அந்த கட்டிடங்கள்லாம் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இது அண்டர்வேவாக ஏதாவது போகுதான்னு தெரியல. ஏன்னா இதோட ஷேப் பாருங்களேன், முன்னாடி இருந்து பின்னாடி. இதெல்லாம் சப்வேவாக இருக்குமோ அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு. ஏன்னா அங்கங்கே இந்த மாதிரி இன் அண்ட் அவுட் போகிற மாதிரி ஒரு பிளேசஸ் வந்து இருந்தது. இது பார்க்கவும் எனக்கு அந்த சப்வேவோட இன்னொரு எஸ்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. நான் இது என்னோடய கற்பனையில் சொல்கிறேன். அதாவது வந்து கீழே பயணம் செய்ய யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. நிறைய கட்டிடங்கள் இடிந்து செதறி ரொம்ப வந்து இதான நிலையாக கட்டிட இருந்தது. ஆனால் இது இன்னுமே அவ்வளோ பெரிய அரிப்புக்கு அப்புறமும் தாங்கியிருக்குன்னா இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்னும் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அங்கே டாய்லெட்ஸ்லாம் கூட இருந்தது. அதுவும் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ராமேஸ்வரம் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ராமேஸ்வரமே ஒரு சின்ன ஊர். அதை தாண்டி தனுஷ்கோடிங்கிற ஒரு இவ்வளோ சின்ன ஊரில் இவ்வளோ பெரிய கட்டிடங்களும் அதோடு சேர்த்து அங்கே டாய்லெட், அவங்க சொல்கிற மாதிரி ஹார்பர், பாஸ்போர்ட் ஆஃபீஸர் இருந்ததுன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியக்கூடிய விஷயம்தான். இதுதான் இன்னொரு அழகான இடம். இங்கே இருந்த சர்ச். இந்த சர்ச் இவ்வளோ பெருசாக இருக்கும்போது இங்கே எத்தனை பேர் வந்திருப்பாங்க, எத்தனை பேர் குடியிருந்திருப்பாங்க அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய சர்ச் இங்கே கட்டியிருந்தாங்கன்னா அப்போ இது எவ்வளோ பெரிய ஊர் அப்படிங்கிறத நீங்கள் இதிலிருந்தே புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இப்போது புதுசாக ஒரு லைட் ஹவுஸ் வந்து இங்கே கட்டியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த சர்ச்சை ஒரு சுற்றி பார்க்கும் போல எனக்கு ஆச்சரியத்தை இன்னும் அதிகமாகவே கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லலாம். இங்கே ஏற்கனவே ஒரு லைட் ஹவுஸ் இருந்திருக்கு. இது இப்போ புதுசாக கவர்மெண்ட்டால் கட்டப்பட்ட லைட் ஹவுஸ். இது பூட்டியிருந்தனால உள்ளே போகிறது இல்லை. இங்கே நிறைய வீடுகள் இருக்குது. இன்னும் நிறைய வீடுகள் இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் யாருமே வந்து கல்களாலான வீடுகளை கட்டலை. எல்லாமே குடிசையாக தான் கட்டியிருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி தான் நடந்துருமோன்னு பயத்தாலேயோ என்னவோ. இவ்வளோவையும் பண்ண கடலை பார்த்தா அது ரொம்ப அமைதியாகவும் சாதுவாகவுமே காணப்பட்டது. அங்கே பல விசைப்படகுகள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் அவங்களோட வலைகளை பின்னி கொண்டு இருந்தாங்க. அடுத்து இதுக்கு போக அங்கே எனக்கு ஒரு நண்பர் கிடச்சாரு. உங்கள் பேர்? நீலக்கடல் சூழ்ந்திருக்க வெள்ளை மணலில் சிவப்பு கற்களாய் மறைந்திருந்தது தனுஷ்கோடியின் அழுகை குரல்.